விஜய் மற்றும் சங்கீதா இடையிலான விவாகரத்து சமூக வலைதளங்கள்ல அதிக அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர், அதிக சம்பளம் பெறும் ஒரு நடிகராக இருக்கிற நிலையில அவருக்கு நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவு இருப்பதாக சொல்லி சங்கீதா விவாகரத்து கோரி செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணாங்க. கடந்த டிசம்பர் மாதமே விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்த நிலையில கடந்த வாரம் தான் இந்த விவாகரத்து வழக்கு வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கு. மேலும் சங்கீதா தாக்கல் செய்த விவாகரத்து மனு நடிகை ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவுல இருப்பதாகவும் இதனை தட்டி கேட்டதால் தன்னை வீட்டில் வைத்து கொடுமைப்படுத்துவதாகவுமே பல அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. ஆனா சங்கீதா அந்த நடிகையுடைய பெயரை மட்டுமே குறிப்பிடல. சங்கீதாவுடைய குற்றச்சாட்டுக்கு விஜய் அவர்கள் எந்த விதமான மறுப்புமே தெரிவிக்கல. சங்கீதா தொடர்ந்து விவாகரத்து வழக்கு வர ஏப்ரல் 20 விசாரணைக்குமே வருது. இருந்தாலுமே சமூக வலைதளங்கள்ல த்ரிஷா தான் அந்த நடிகை அப்படின்ற தகவல் பரவலாக பேசப்பட்டு வந்தது. அது உண்மை என்பதை காட்டும் வகையில விஜய் மற்றும் த்ரிஷா 2 பேருமே ஜோடியாக ஒரே கார்ல ஒரே கலர்ல உடையணிந்து திருமண நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டிருக்காங்க. சோ வதந்திகளுக்கு மேலும் ஹைப் அளிக்கும் வகையில விஜய் மற்றும் த்ரிஷா 2 பேருமே எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஒன்றாக வலம் வந்து கொண்டிருந்தாங்க. சோ ஏஜிஎஸ் நிறுவனத்துடைய உரிமையாளரான கல்பாத்தி சுரேஷ் அவர்களுடைய மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில விஜய் மற்றும் த்ரிஷா 2 பேருமே ஜோடியாக ஒரே கலர் உடையணிந்து கலந்து கொண்டிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்தது. சங்கீதாவுடைய விவாகரத்து மனு வைரலான போது தளபதி விஜய் அவர்களுக்கு பலருமே முட்டு கொடுத்தாங்க. ஆனால் தற்போது சங்கீதா சொல்வது உண்மைதானோ அப்படின்னு நம்பும் அளவிற்கு தளபதி விஜய் அவர்களுடைய செயல் இருப்பதால பலருமே விஜய் அவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்காங்க. இந்த பிரச்சனை எங்க போய் முடியும் அப்படின்றது தெரியல. விஜய் த்ரிஷாவுடைய இந்த செயலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.